நண்பர்களை வணக்கம். இன்றைக்கி தை திருநாளில் உங்களுக்கு எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். வாங்க, நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி டிஷ்ஷில் ஒரு சி பேண்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் செட்டு. இது வந்து எல்லாருமே இது வரைக்கும் 6 அடி 10 அடி 12 அடி எடுத்துருப்பாங்க. சரியா, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பேக் செட் வந்து 4 அடியில் யாரும் எடுத்ததாக தெரியல. சரியா, இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா 4 அடியில் இதை கவர் பண்ணி எடுத்துருக்கோம். எவ்வளோ சேனல் வருது, இது ஒரு முக்கியமான சில சேனலில் வந்துடும். சரியா, இதில் நிறைய சேனல் பார்க்குற மாதிரி இருக்கும். மேட்ச் எல்லாம் பார்க்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இது என்னன்றது உங்களுக்கு செக் பண்ணி காமிப்பேன். சரிங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் புதுசாக வந்த வியூவர்ஸாக இருந்தால் நீங்கள் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம மேலும் இதே மாதிரி நம்ம இந்த ரிஸ்க் எடுத்து வீடியோ போட வசதியாக இருக்கும். சரிங்களா, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு நம்ம இதை செக் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இது 4 ஃபீட் தான். இது வேறு எல்லாமே வந்து கோனிக்கல் ரிங்கு போட்டு நம்ம இதை செட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இது வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி எடுத்துருக்கோம். ஏன்னா இது ஒரிஜினலில் இந்த மாதிரி வராது. இந்த கை இது எல்லாமே நம்ம ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். சரிங்களா, இதில் ஒரிஜினல் வந்து பைப்பு தான் வரும். சரியா, நம்ம பைப் இல்லாமல் இது ஆல்ட்ரு பண்ணி சி பேண்ட் எடுக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இது ஒரிஜினல் வந்து பார்த்தோன்னா சி பேண்ட்டு சரியாக கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் கவரேஜ் உட்காரும். சி பேண்ட்டுக்கு நம்ம கவரேஜ் வரணும் நல்லா அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு தகுந்த ஆல்ட்ரு பண்ணால் மட்டும் தான் எடுக்க முடியும். ஏன்னா அதில் வர்றது வந்து கேஇ பேண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு போக்கல் தான் வரும். சரியா, நம்ம இதை முயற்சி பண்ணி எடுத்துருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ண பார்க்குற எல்லாருமே எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை பார்த்து செக் பண்ணிடலாம். வாங்க, இப்போ நம்ம வீடியோவில் நம்ம இந்த மீட்டரில் செக் பண்ணி காமிச்சிருவாங்க. நம்ம மீட்டரில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு ஃப்ரீக்வன்சி சிம்பிளேட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடறேன். ஹை ஃப்ரீக்வன்சி தான். இந்த ஃப்ரீக்வன்சி போட்டு நீங்கள் எடுங்க, நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ நம்ம சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75% அசால்ட்டாக கிடைக்கும். சரிங்களா, பார்த்துங்க. இதுதான் வந்து 51 5G எல்லாமே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 51 போட்டுங்க. ஃப்ரீக்வன்சி சிம்பிள் பாருங்கள் 40 86 அர்ஜென்ட்டில் போட்டுங்க. சிம்பிள் ரேட் பார்த்தீங்கன்னா 34 61. சரிங்களா, இது போட்டுங்க. பாருங்கள், உங்களுக்கு அசால்ட்டாக ஒரு 75% சிக்னல் கிடைக்கும். சரிங்களா, இதை வச்சு ஈஸியாக நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். வாங்க நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துருவோம். நமக்கு எவ்வளோ சேனல் வருது, அது என்ன பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு டைம் செக் பண்ணலாம். சரிங்களா, வாங்க டிவியில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணலாம். பாருங்கள், மொத்தம் 75% வருது. 99% சிக்னல் ஸ்ட்ரென்த் இருக்குது. பார்க்கலாம், வாங்க உள்ளே போய்ட்டு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போது டியூன் பண்ணி பார்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா எல்லாருமே இது வரைக்கும் ஒரு 6 அடி டிஷ்ஷில் தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து இப்போது இன்றைக்கி ஒரு 4 அடியிலே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா 4 அடியில் உங்களுக்கு எந்தளவுக்கு வருதுன்னு பார்த்துருவோம். சரிங்களா, பிளைண்ட் ஸ்கேன் போட்டுவோம். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் கம்மி சேனல் தான் வரணும். ஏன்னா மொத்தமே இருக்கிறது ஒரு 165 சேனல் இருக்குது. 165 பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு 4 அடி அப்படின்னா ஓரளவுக்கு தான் கவர் ஆகும். பார்த்துருவாங்க எத்தனை சேனல் வருதுன்னு பார்த்துலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4 அடி டிஷ்னா குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு 50 சேனல் வந்தாலும் பெரிய விஷயம் தான். ஏன்னா இதில் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியில் சில டிபி தான் இருக்குது, எல்லாமே கிடையாது. நிறைய டிபி வந்து கொஞ்சம் லோவில் இருக்கும். ஆனால் வந்து இது 4 அடியில் ஒரு முக்கியமான சேனல்லாம் வந்துடும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்துடும். அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த கிட்ஸு சேனலு, அப்புறம் என்டர்டைன்மெண்ட் சேனலு, மூவிஸுன்றது ஓரளவுக்கு வந்து ஒரு 50 சேனல் தானே ஒரு லக்கு தான் நமக்கு. ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து 4 அடியில் வந்து நம்ம முயற்சி பண்ணி எடுத்தோம்னா ஓரளவுக்கு எடுக்கலாம். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் மோடிஃபை பண்ணணும், ரெடி பண்ணணும். டிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கேஇ பேண்டுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். அது தயாரிப்பு எப்படி தான் இருக்கும். நம்ம அதை சி பேண்டு எடுக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்தோம்னா நமக்கு எவ்வளோ சேனல் வருதுன்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா இது கிட்டத்தட்ட 50 சேனல் தானே ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா அதில் முக்கியமானதுனா நம்ம கவர் ஆகிடுது. மற்றதெல்லாம் கவர் ஆகிற அவசியம் இல்லை. ஏன்னா இதில் வந்து பேச்செல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மற்ற ஸ்போர்ட்ஸு, கிட்ஸு,
என்டர்டைன்மெண்ட்டு அப்புறம் டிவோஷனல்ன்ற மாதிரி இருக்கும் இதில். ஆனால் தமிழ் கிடையாதுங்க, எல்லாமே உருது சம்மந்தப்பட்டதாக இருக்கும். உருது ஹாலிவுட் சேனல்னு வரும், ஒரு ஒன்று ஒன்று 2 சேனல் இருக்குது ஹாலிவுட்டு, அதுவும் வந்துடும். அது ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி போடுவாங்க மொழி, சரிங்களா. ஆனால் வந்து வர்ற வரையும் மிச்சம்தான் நமக்கு, ஏன்னா ஒரு 4 அடியில் அவ்வளோதான் கவர் பண்ண முடியும். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் சேனல் 4 அடியில் எவ்வளோ ஓரளவுக்கு எடுக்க முடியுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, அது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இதுக்காக நம்ம நிறைய கஷ்டப்பட்டு தான் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா நம்ம மேலும் மேலும் இந்த மாதிரி உதவி நம்ம வீடியோ பண்ண முடியாதுங்க. பாருங்கள், இது 6 அடின்னு ஓரளவுக்கு முழுசாகவே எடுத்துட முடியும். ஆனால் 4, 4.5 அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சேனலில் அதை கவர் பண்ணோம். பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இன்னும் 4 அடி டிஷ்ஷு நிறைய பேர் கிடைக்கலாம், சரிங்களா. நிறைய வந்து பழைய இரும்பு கடையில் கிடைக்கலாம். அதை வந்து இப்படி யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பார்க்குற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. நம்ம அதை வந்து நம்ம மோடிஃபை பண்ணி ரெடி பண்ணி போக்கெல்லாம் ரெடி பண்ணி நம்ம வேணுன்ற விதத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. சில கவரேஜை வந்து நம்ம 4 அடியில் எடுக்கலாம், சரிங்களா. நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். 4 அடியில் எத்தனை சேட்டலைட் எடுக்கலான்றது இருக்குது, நிறைய பாருங்கள். உங்களுக்கு வேணுன்ற மாதிரி விருப்பமான நீங்கள் மோடிஃபை பண்ணி ரெடி பண்ணி நீங்கள் இதே மாதிரி ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம், சரிங்களா. அதாவது ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம பெரிய டிஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ண முடியாதுங்க. ஒரு 8 அடி 10 அடியெல்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதனால் வாடகை வீட்டுனா இந்த மாதிரி 4 அடி வச்சு ஒரு குறிப்பிட்ட சேனல் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இது பணம் கட்டுற வேலை கிடையாது, ஒரே டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், சரிங்களா. வாங்க உள்ளே போய் பார்த்துருவாங்க. வெளில பாருங்கள், இது லிஸ்ட்டு இதுதான். நமக்கு நம்ம ப்ளே பண்ணக்கூடாதுங்க, ஏன்னா இது அதர் கண்ட்ரி இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இது வந்து மேட்ச் போகிற சேனல் தான், சரிங்களா. பிடிவி ஸ்போர்ட்ஸு, சரிங்களா. அது வந்து பிடிவி குரூப்புடைய சேனல்ஸ் எல்லாமே நமக்கு கவர் ஆகிடுச்சு. அதே மாதிரி டிஸ்கவரி பாகிஸ்தான் இதுவும் கவர் ஆகிடுச்சு நமக்கு. முன்ன காமிச்சு பார்த்தீங்கன்னா அதே தான். சிக்னல் வந்து நமக்கு ஒரு 80% அளவு கிடைக்குது, சரிங்களா, 4 அடியிலே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதினி டிவி சி பேண்டு அண்டு நோரா டிவி, சிண்டேஜ் டிவி, சரிங்களா. பாருங்கள், இதுதான் ராவி டிவி, அந்த டாட்டி டிவி. இவ்வளோ தான் இருக்குது. வேணுன்றோ யூஸ் பண்ணுங்கள், சரியா. 4 அடியில் இது எடுக்க முடியும், நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஓகே. நம்பரில் பாருங்கள், இது பர்சன்டேஜ் பார்த்துங்க. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இது ஒரு 80%, 80-83. சில நேரத்தில் சேஞ்ச் ஆகும், சரிங்களா. உங்களுக்கு வந்து பாருங்கள், அது பர்சன்டேஜ் பாருங்கள், 84 பாருங்கள். இந்த அளவு இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாகவே 4 அடியில் எடுத்துட முடியும். பாருங்கள், உங்களுக்கு இதில் பாருங்கள், நோட் பண்ணுங்கள். ஃப்ரீக்வன்சி நம்பர் 3951. சிம்பிள் பார்த்தா 2961, சரிங்களா. இந்த சிம்பிள் போட்டு எடுத்துங்க. உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் 4 அடியில் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். பாருங்கள், சிக்னல் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 67-66 சேனல் இப்போ மேலே கவர் ஆகுது, சரிங்களா. ஒரு சில டிவி வந்து கொஞ்சம் லோவாக கிடைக்கும், ஏன்னா நம்ம எடுக்கிறது வந்து 4 அடி இல்லையா, ஆனால் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பாரு, இது அதே மாதிரி தான் 4080 ஃப்ரீக்வன்சி நம்பரு. சிம்பிள் ரேட் பார்த்தீங்கன்னா 3193, சரிங்களா. இந்த டிகிரி இப்போ அதாவது இந்த டிபி போட்டாலும் கூட உங்களுக்கு வந்து இப்போ 80-81% சிக்னல் கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக எடுத்துட முடியும், சரிங்களா. இதுதாங்க பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக பெறலாம். பாரு, 84%, இது 86% சிக்னல் ஸ்ட்ரென்த்து. 40-85, 34-61, சரிங்களா. இது வந்து உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே கிடைக்கும். அதே மாதிரி 89% கிடைக்குது. 41-40 அண்டு 15-75. இது அர்ஜென்ட்டில் போட்டுங்க, சரியா. இதெல்லாம் டிபி போட்டிங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் 4 அடியில் எடுத்துட முடியும், சரியா. இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு இந்த சேட்டலைட் வந்து கவர் பண்ண முடியுமா 4 அடியில் அப்படின்ட்டு. அதுக்காக தான் நான் இது எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு சில டிவி இது கவர் ஆகலை, ஏன்னா சிலது வந்து கொஞ்சம் லோவாக கிடைக்கும். ஏன்னா 6 அடியிலே கொஞ்சம் கஷ்டப்படுற டிவியெல்லாம் இருக்குதுல்ல, அது நமக்கு கவர் பண்ண தேவையில்லை. ஏன்னா அதில் அவ்வளோ ஒன்றும் சேனல் கிடையாது. இதில் ஆனால் இப்போ வந்திருக்கிற சேனல் எல்லாமே ஓரளவுக்கு நான் பார்க்குற மாதிரி இருக்கும், சரிங்களா.
ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பிரதர்ஸ். ஓகே பாய்.